என்னங்க நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு வந்துட்டீங்க. எதுக்கு இப்ப கோவமா இருக்கீங்க? பின்ன என்ன பண்ண சொல்றேன்? நமக்கு இங்க இருக்கிற பிரச்சனையை சமாளிக்க முடியல. இதுல அத்தை வேற தேவலாம் புதுசா கிளப்பி விட்டுருக்காங்க. ஏன் ஏன் அம்மா என்ன பண்ணாங்க இப்போ? மீனா, எதுக்கு அத்தைக்கு இந்த வேலை? என் அம்மா பத்தி எதுக்கு வேலை எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காங்க? என் அம்மா அப்படி எல்லாம் சொல்றவங்க கிடையாது. அத்தை ஏதோ தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. மீனா, அத்தையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அம்மா பத்தி தப்பு தப்பா பேசி வச்சிருக்காங்க. அத்தை போய் அவங்க சொல்லாம எப்படி அவங்க வந்து பேசுவாங்க? என் அம்மா பத்தி நினைக்கிறத அவங்க மனசோட வச்சுக்க வேண்டியதானே? எதுக்கு அதை போய் வெளில சொல்லணும்? அப்ப எல்லாரும் அம்மா பத்தி தப்பா தானே பேசுவாங்க. அத கூட அத்தை யோசிக்க மாட்டாங்களா? அப்படி என்ன எல்லா இடத்துல போய் துருத்துன்னு வாய் வருது? இங்க பாருங்க, இப்படி எல்லாம் தேவையில்லாம பேசாதீங்க. அத்தைக்கு இப்ப அவங்க வீட்டுக்கு போகணும், அவ்வளவுதான். நான் இப்பவே போய் என் பதவி ராஜினாமா பண்றேன். அப்ப எல்லா பிரச்சனையும் தீந்துரும். சும்மா எல்லா சேர்ந்து கடுப்பேத்தி இருக்கேன் சொல்லிட்டேன். உன் பதவியை ராஜினாமா பண்ணான்னு சொல்லிருக்க, திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கற. ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? இப்ப எதுக்கு தேவையில்லாம கத்துறீங்க? நான் ஒண்ணும் தேவையில்லாம கத்தல. அத்தை தான் தேவையில்லாம என் அம்மா பத்தி ஊரெல்லாம் தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்காங்க. அதை கேட்டு என் அம்மா அப்ப தைய தக்கன்னு குளிச்சிட்டு இருக்காங்க. இப்ப 2 நாளா பணத்தை ரெடி பண்றேன், ஏன் வாயில சொல்ல வேண்டியதா போச்சு? அவங்க ஏதோ யதார்த்தமா சொல்லிருக்காங்க. அப்படியே சொல்லியிருந்தாலும் எங்க அம்மா ஒண்ணும் பொய் சொல்லலையே. உங்க அம்மா என்னைக்காவது என்ன பாசமா நடத்திருக்காங்களா? என்ன இந்த வீட்ல வேலை செய்யற ஒருத்தி மாதிரி தானே உங்க அம்மா வச்சிருக்காங்க. ஆனா நாங்க உங்க அம்மாவை எங்க வீட்ல அப்படியே அங்க பாத்துக்கிறோம். ஏன் நான் அவங்க பண்ணதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நானும் அவங்கள அந்த மாதிரி நடத்திருக்கலாம்ல? என் அம்மா நல்லா தான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் ஒண்ணும் குறை சொல்ல முடியாது. உன்ன நான் எதுவுமே சொல்லல. ஆனா அத்தை எதுக்கு தேவையில்லாம எல்லாத்தையும் போயிட்டு எங்க அம்மா குடும்பக்காரங்க அதுன்னு சொல்லணும்? எங்க அம்மா உங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அத்தை அவங்கள எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்காங்க, அவமானப்படுத்திருக்காங்க. அதெல்லாம் அவங்க தாங்கிட்டு இருந்திருக்காங்க இல்லங்க. என் அம்மாவா அவங்களுக்கு அவங்க மனசுல என்ன பத்தி கவலை இருக்காதா என்ன? சரி இருந்தா இருக்கட்டும், நான் ஒண்ணும் வேணாம்னு சொல்லியே. அதுக்காக ஊருக்குள்ள போய் இப்படி சொல்லுமா? நாமளே அந்த வீட்டை மீட்கிறதுக்கு எவ்வளவு போராடிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல தேவையில்லாத பிரச்சனை தானே. இதெல்லாம் தெரிஞ்ச அப்பா மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? இப்ப நான் வீட்டு பிரச்சனை பார்க்கறதா இல்ல இங்க இந்த பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கதா? சரி விடுங்க, இனிமே எங்க அம்மா அந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டாங்க, போதுமா? குடும்ப விஷயத்தெல்லாம் இந்த மாதிரி மூணாவது ஆளத்தெல்லாம் சொல்லக்கூடாது. முதல்ல சொன்னாலே இந்த மாதிரி பஞ்சாயத்து தான் வரும். நான் ஒத்துக்கிறேன், என் அம்மா மேலதான் தப்பு, நான் இல்லைன்னா சொல்ல. இப்ப கூட நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, உங்க அம்மா என்ன எப்படி நடத்துறாங்கன்றதா பிரச்சனையே தவிர உங்களை பத்தி கிடையாது. உங்க மேல நான் ஏதாவது தப்பு சொல்லிருக்கேனா? அத்தை என்ன மருமகளா நடத்தவே இல்ல, அந்த கவலை எங்க அம்மாக்கு இருக்கும்ல. உன்ன நான் நல்லா தானே பாத்துக்கிறேன்ல, அதுதானே அத்தை பாக்கணும். அதை விட்டு எதுக்கு எங்க அம்மா பத்தி எல்லாத்தையும் போய் வெளில சொல்லிட்டு இருக்கணும்? இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே. என்ன பழகுது? சரி, அப்ப உங்க அம்மா பண்ணதெல்லாம் மட்டும் கரெக்டா? எங்க அம்மாவை அவமானப்படுத்திருக்காங்க, என்ன தினம் தினம் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அப்ப அதெல்லாம் கரெக்டா? கரெக்ட். நான் எப்ப சொன்னேன்? நீங்க இப்ப பேசுறத பார்த்தா அப்படிதானே இருக்கு. ஆமா, அப்படிதான் சொன்னேன். வச்சுக்கப்பா. யாரையும் புரிஞ்சுக்கிறதுக்கே தயாரா இருக்கு. என் அம்மா உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிறாங்களா நான் சொல்ல வரல. ஆனா அதுக்காக உன் அம்மா என் அம்மா பத்தி வெளில ஊருக்குலாம் போய் சொல்றது தப்புதான். அதை கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல. உன்கிட்ட எல்லாம் பேசுறே வச்சுப்பா. என்னடா என்னதான் பேசினா அவன் கேட்க மாட்டான்டா. அவனால தான் நம்ம வீட்டுக்கே சீல் வச்சாங்க. இப்ப என்னடா ஆளாளுக்கு ஒரு பக்கமா போய் நின்றுட்டு இருக்கோம். டேய், நடக்கிறதெல்லாம் அவனாலதாங்கிற குற்ற உணர்ச்சி கொஞ்சமாவது அவனுக்கு இருந்தா அவனும் நம்ம வீட்டை மீட்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அதெல்லாம் அவனுக்கு என்னைக்கிடா இருந்திருக்குது. அவன்கிட்ட ஒரு தடவை பேசி பார்க்கலாம்டா. அவன் தான் இப்ப நல்லா பிசினஸ் பண்றான்ல, கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவான். நீ வா. ஏதோ நீ சொல்றேன்னா வரேன். எனக்குலாம் சுத்தமா நம்பிக்கை இல்ல. நான் பேசிக்கிறேன், வாடா. டேய் வாடா. ஓ ஆமா, இந்த பேஜ் முடிஞ்சது சார். இதெல்லாம் ஃபைல் பண்ணியாச்சுல? அதுவும் பண்ணியாச்சு. இன்னொரு டாக்குமெண்ட். என்னடா 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? கொஞ்சம் தனியா பேசணும். அது அங்க இடம் இருக்கு பாரு, அங்க போய் பேசிக்க. டேய், எல்லாம் பழைய காமெடி. நாங்க ஓன்ட்ட தனியா பேச வந்திருக்கோம். வா ஜீவா. போலாம் சார், இத பர்சனலா பேச போறாங்க. எங்கிட்டியா? ஆமா, நான் தான் முத்துவை கூட்டு வந்தேன். நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு டெசிஷன் எடுக்கணும். என்ன டிசிஷன்? நீங்க ஆளுக்கு தனித்தனியா ஜாலியா இருக்கீங்க. நான் இந்த கடையில தானே வாழ்ந்துட்டு இருக்கேன். டேய் போதும், இங்க வா. நம்ம வீட ஜப்தி கிளியர் பண்ணணும்னா 10 லட்சம் ரூபாய் கோர்ட்டுக்கு கட்டணும். அப்பதான் கோர்ட்டு கொஞ்சமாவது நம்ம மேல நம்பிக்கை வரும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட்டை கட்ட கோர்ட்ல டைம் கொடுப்பாங்க. நம்ம வக்கீலும் அதான் சொல்றாங்க. டேய், இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்டா. இத சொல்றதுக்கு தான் காலையில கிளம்பி வந்தீங்களா? டேய், அந்த பணத்தை கட்டுறதுக்கு முத்து தனியா கஷ்டப்பட்டு இருக்கான்டா. பாவம், அவன் மட்டும் எப்படி கஷ்டப்படுவான்? அதனால நம்ம 3 பேரும் சேர்ந்து நம்ம வீட்டை எப்படியாவது ஜப்தில இருந்து மீட்கணும். நீ இவ்வளவு கொடு, நான் இவ்வளவு கொடுலாம் சொல்ல வரல. உன்னால எவ்வளவு முடியுமோ அதை கொடு. பேலன்ஸ் நாங்க எப்படியாவது ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ உன்னால எவ்வளவு அமௌண்ட் தர முடியும்னு சொல்லு. என்னால இப்ப ஒண்ணும் முடியாது. என்னடா முடியாதுன்னு சொல்ற? அப்புறம் வீடு ஜப்திக்கு போயிடுச்சுன்னா ஏலத்துக்கு வந்துரும். பரவாயில்லையா உனக்கு? வீடு ஜப்திக்கு போனா ஏலத்துக்கு வந்தா எனக்கு என்ன? அதான் அப்பவே அந்த வீட்டுல எனக்கு பங்கு இல்லைன்னு அப்பா சொல்லிட்டார்ல. அப்ப அந்த வீடு எக்கெடுக்கிட்டு போனா எனக்கு என்ன? என்னடா நீ? என்னடா திமிரடா உனக்கு? ஏற்கனவே உன் பங்குக்கு மேல எக்கச்சக்கமா கடன் வாங்கி வச்சிருக்க. ஒன்னால இப்ப இத்தனை பிரச்சனையும். அப்பா மாதிரி கையெழுத்து போட்டு ஃப்ராட் வேலை பார்த்தனால தான் எல்லாமே. கொஞ்சம் விட்டு இருந்தா எங்க எல்லாருக்கும் தெரியாமலே இந்த வீட்டை வித்துட்டு போயிருப்பேல்ல. இவ்வளோத்தையும் பண்ணிட்டு அப்பா நீங்க ஏதோ கோவத்துல சொன்னதெல்லாம் மனசுல வச்சுட்டு இப்ப நான் வந்து ஏன் தலையணும்னு சொல்றேன்? நீ எல்லாம் ஒரு பிள்ளையாடா.
அப்பா அங்க ஒவ்வொரு நாள் எவ்வளவு வேதனை பண்றான்னு தெரியுமா உனக்கு? ஆ? டேய் முத்து விடுறா விடுறா. டேய் மனோஜ், அப்பா அன்னைக்கு ஏதோ கோவத்துல சொல்லிட்டாரு. அதுக்காக உன் ஷேரை கொடுக்காம இருக்க போறதில்ல. நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நம்ம 3 பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணா இந்த கடனை சீக்கிரமா அடைச்சிடலாம்ல. எனக்கு அப்பா மேல நம்பிக்கை இல்ல. அப்பா மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? வாழ்க்கையில யாரையும் நம்ப கூடாது. அதான் நான் கத்துக்கிட்ட பாடம். உன் புத்தி வேற எப்படா யோசிக்கும்? உன்ன மாதிரியே மத்தவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீ. இங்க பாரு மனோஜ், இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? நம்ம 3 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. வீடு ஜப்தியில இருக்கு. அதுக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் கட்டணும். அதுக்கு உன்னால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கதான் வந்தோம். உன்னால எவ்வளவு முடியும்? அதான் சொன்னேனடா, அந்த வீட்டுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. அப்ப நான் ஏன் பணம் கொடுக்கணும்? ஏய் என்னடா, அப்பா ஏதோ கோவத்துல சொல்லிட்டாரு. நீ என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் அப்பா உன்னை அப்படிலாம் விட்டுற மாட்டாரா? சரி, அப்போ ஒண்ணு செய். நான் என்னால முடிஞ்ச பணத்தை தரேன். ஆனா நம்ம வீட்ல மனோஜுக்கும் பங்கு இருக்குன்னு அப்பாவை எழுதி தர சொல்லு. ஏய், டேய், 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 முத்து டென்ஷன் ஆகாதடா. சும்மா எப்ப என்ன பண்ண சொல்ற? இவனை பத்தி எனக்கு நல்லா தெரியுமேடா. அதனால இவனை வந்து பார்க்க வேணா நான் சொன்னேன். இவன் இப்படிதான்டா ஏடா கூட ஏதாவது பேசிட்டே இருப்பான். இவன் கிட்ட எல்லாம் 5 பைசா கூட வாங்க முடியாது. முதல்ல குடுக்குறதுக்கு மனசு இருக்கணும்டா. அதெல்லாம் இவன் கிடையவே கிடையாது. ஏதோ நீ பேசுற சொல்லி கூட்ட வந்தனால தான்டா, உனக்காக தான் இங்க வந்தேன். இவன் புத்தி எல்லாம் இதான்டா. இங்க வந்த பாரு என்ன சொல்லணும். சரி டேய் முத்து இருடா. டேய் மனோஜ், நம்ம ஃபேமிலி இப்ப ரொம்ப டஃப்பான சிச்சுவேஷன்ல இருக்குடா. முத்துவால எவ்வளவு தாண்டா பாரத்தை தாங்க முடியும்? நீ நினைக்கிற மாதிரி அப்பா உனக்கு சொத்துல பங்கு தரலனா எங்களுக்கு வர சொத்துல ஈக்குவலா ஒரு பங்கு எழுதி வைக்கிறோம். போதுமா? சரி, அப்போ ஒண்ணு செய்யுங்க. இப்போ நீ ஒண்ணு சொன்னியே, அது ஒரு பாண்ட் பேப்பர்ல 2 பேரும் எழுதி எனக்கு சைன் பண்ணி கொடுங்க. பாத்தியாடா இவன் என்ன பேசுறான்னு பாத்தியா? திருட்டு கையெழுத்து போட்ட ஓடுகாலி இவன். அதனாலதான் யாரையும் நம்ப மாட்டான். இவன்ட்ட வந்து பேசவனா சரிப்பட்டு வர மாட்டான்னு சொன்னேன். கேட்டடா நீ? நான் இப்ப என்ன தப்பா கேட்டேன்? எதா இருந்தாலும் ரிட்டர்ன் ஃபார்மட்ல இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன். ஏய், இதுக்கு மேல இங்க நின்னு இவன் பேச கேட்டு நான் அவனை அடிச்சே கொண்டுறேன். வாழ போலாம் வா. என்னடா? யோ, உன் தம்பிங்க வந்து கடன் அடைக்கணும் தானே கேக்குறாங்க. நீ முடிஞ்சதை கொடுக்கலாம்ல. அட போங்க ப்ரோ, இவனுங்களாம் நம்ப முடியாது. மொத்த கடனை ஏன் தள்ள கட்டுவானுங்க. எனக்கு என்னவோ அப்படிலாம் ஒன்றும் தோணல. அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்கள பத்தி எனக்கு தான் தெரியும். நல்ல வேலை நான் மட்டும் படிக்கலனா இந்நேரம் என்ன ஏமாத்திருப்பானுங்க. என்னை யாராலையும் ஏமாத்த முடியாது. 2 வருஷமா இவன் பொண்டாட்டி இவனை ஏமாத்தி கேனாய் ஆக்கியிருக்கா. இதுல ஏமாற மாட்டான். பேச்ச பாரு. கா என்னக்கா என்னாச்சு? உன்னை பார்க்க ஆபீஸ்க்கு தாண்டா போனேன். நீ ஓனர் வீட்டுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. அதான் இங்க ஏன் வந்தேன். ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லடா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அதை நான் காலையில வீட்ல இருந்து கிளம்பும் போதே கேட்டிருக்கலாமே. இங்க வரைக்கும் எதுக்கு வரணும்? இல்ல சத்யா, இந்த விஷயத்த வீட்ல பேச முடியாது. அத்தை வேற கூட இருக்காங்க. உனக்கு தான் எல்லாமே தெரியும்ல. அந்த வீட்டை மீட்கிறதுக்காக உன் மாமா எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு கா இருக்காரு. நீயும் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்க. நைட்டும் பகலும் பூ கட்டிட்டு இருக்க. அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்க. சரியா சாப்பிட்றது கூட இல்லைன்னு அம்மா என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டு இருக்கு. நம்ம கிட்ட ஏதாவது சொத்து இருந்தா கூட அதை ஏதாவது பண்ணி இந்த கடனை அடைச்சிட்டு இருக்கலாம். என்னடா பண்றது? நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தினம் பொழப்போடுறதே பெரிய விஷயமா இருக்கு. இதுல எங்க சொத்தெல்லாம் சேர்க்கறது? இப்ப 10 லட்சம் இருந்தா அந்த காசை கட்டி திரும்ப வீட்டுக்கு போயிட முடியும். மாமாவும் இருந்தாலும் ரொம்ப பாவம். மனசுல நிறைய கஷ்டத்தை வச்சுட்டு வெளியே சொல்ல முடியாம இருக்காரு. ஏன் அவங்க 2 பேரும் நல்லா தானக்கா பாத்துக்கிறோம். டேய் ஆமாண்டா, இருந்தாலும் இன்னொரு வீட்ல வந்து தங்க அவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா தானே இருக்கும். அத்தையும் ரொம்ப நல்லா வசதியா வாழ்ந்தவங்க. நம்ம வீட்ல அவங்கள நல்லா வச்சிருந்தாலும் கூட அவங்களுக்கு நம்ம வீட்ல இருக்கிறதுல பெருசா விருப்பம் இல்லடா. அதனால சீக்கிரம் அந்த வீட்டை மீட்கணும்னு நினைக்கிறாங்க. புரியுதுக்கா. ரொம்ப நாள் அவங்களும் நம்ம வீட்ல இருக்கவும் மாட்டாங்க. பணத்துக்காக உன் மாமா ஒரு சைடு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காரு. நானும் ஏதாவது செய்யணும்ல. நீ வேலை செய்யற இடம் ஃபைனான்ஸ் கொடுக்கற கம்பெனி தானே. நீ எனக்கு ஏதாவது கடன் வாங்கி தர முடியுமா? 10 லட்சம் 10 லட்சம் இல்லைன்னா கூட பரவாயில்லடா. உன்னால எவ்வளவு முடியுமோ அதை வாங்கி கொடு. ஏன்னா உன் மாமா படுற கஷ்டத்துல நாமளும் கொஞ்சம் துணை இருந்த மாதிரி இருக்கும். நான் மாசம் மாசம் பணத்தை கரெக்டா கட்டிட வேண்டாம். என்னடா யோசிக்கிற? என் மேல நம்பிக்கை இல்லையா? கா அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா. எங்கள் ஆஃபீஸில் சும்மா பணம் தர மாட்டாங்க. ஏதாச்சும் அடமானம் வச்சு தான் பணம் கொடுப்பாங்க. அதான் யோசிக்கிறேன். எனக்காக ஓனர் கிட்ட கேட்டு பாருடா. நீ அவர் கம்பெனில வேலை செய்யறதால உனக்கு கொடுத்தாலும் கொடுப்பாரு. ஏதாவது கொஞ்சம் பணம் கிடைச்சா கூட போதும். மீதி வேற எங்கேயாவது கேட்டு பார்க்கலாம். சரி நீ கிளம்பு. நான் உனக்கிட்ட பேசிட்டு என்னன்னு சொல்கிறேன். இல்லடா, எனக்கு தான் அவரை முன்னாடியே தெரியும்ல. நான் வேணா கேட்டு பார்க்கலாமா? நான் இப்போ அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது நீ வந்து கேட்டால் நல்லா இருக்காது. நான் கேட்டு என்னன்னு சொல்கிறேன். சரியா? சரி, சரி, பார்த்து. நான் வரேன். என்ன சத்யா, யாரோ வந்திருக்காங்கன்னு போன? யார் வந்திருக்காங்க? என் அக்கா தான் சார் வந்திருந்தாங்க. அப்படியா? அவங்க பேரு மீனா தானே? ஆமாம் சார். எங்க வெளியே இருக்காங்களா? உள்ள கூப்பிட வேண்டியதானே? இல்லை சார், அவங்க அப்பயே கிளம்பிட்டாங்க. என்னப்பா உள்ள வர வச்சு பேசிருக்கலாம்ல? வாசப்படியோடய அனுப்புறது? இல்லை சார், அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது.
ஒரு விஷயம் கேட்டு போலாம் தான் வந்தாங்க. அதை பற்றி உங்ககிட்ட பேசணும். என்னப்பா ஏதாவது பிரச்சனையா? ஆமாம் சார், அக்கா மேரேஜ் ஆகி போன வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை. அவங்க வீட்டு மேலே கொஞ்சம் கடன் இருக்குது. இப்போ அதை பூட்டி சீல் வச்சுட்டாங்க. அப்படியா? அதான் இப்போது கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதான் உங்ககிட்ட கேட்க முடியுமான்னு கேட்டாங்க. உனக்கு நம்ம கம்பெனியை பத்தி தெரியும்ல சத்யா. நம்ம யாருக்கும் சும்மா பணம் தரது இல்லையே. ஏதாவது அடமானம் வச்சா தானே கொடுக்க முடியும். உங்க அக்கா பேர்ல ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கா? இல்லை சார். எதுவும் இல்லைன்னா எப்படி சத்யா? ஏதோ உங்க அக்கா பெரிய பிசினஸ் உமனா இருந்தா கூட கொடுக்கலாம். ஆனா அவங்க பூக்கட்டுற பிசினஸ் தானே பண்றாங்க. அதை வச்சு நம்மளால எப்படி கொடுக்க முடியும்? சார் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். நானும் உங்ககிட்ட தானே ஒர்க் பண்ணுறேன். நம்ம கிட்ட ஒர்க்கிங் பர்சனா இருந்தாலும் அதே பாலிசி தான் உனக்கு தெரியும்ல. சார் தெரியும் சார். ஆனால் என்ன நம்பி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சார் அக்கா மாதம் மாதம் கரெக்டாக கொடுத்துருவாங்க சார். அதெல்லாம் எனக்கு புரியுது சத்யா. ஆனா உன் ஒருத்தனுக்காக கம்பெனி ரூல்ஸை மாத்த முடியுமா? இப்போ உனக்கு பணம் கொடுக்கறத வச்சு மத்தவங்க எல்லாம் கேட்பாங்கல்ல. சரி, நான் ஒண்ணு செய்யறேன். நீ நல்ல வேலை செய்யற பையன், சின்சியரா இருக்க. உன்னால நிறைய கிளைண்ட்ஸ் நமக்கு வந்திருக்காங்க. உனக்கு நான் ஏதாவது பெருசா செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் டைம் கொடு, நான் யோசிச்சு சொல்றேன். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் வரேன் சார். சரிப்பா. அம்மா அவர் வந்துட்டாரு. மாப்பிள்ளை ஏதாவது சொன்னாரா? இல்லம்மா. என்னால தானே மாப்பிள்ளை உங்ககிட்ட பேசாம இருக்காரு. அம்மா அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. அவரால ரொம்ப நாளா என்கிட்ட பேசாம இருக்க முடியாது. நீ என்ன நினைச்சு ஒன்னும் கவலைப்படாத. பாரு எங்க இன்னொரு தோசை. ஏன் அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்க? இன்னொரு தோசை சாப்பிட்டுக்கலாம்ல. மாப்பிள்ளை, சம்மந்தி அம்மா பத்தி தப்பா நான் யார்கிட்டயுமே சொல்லல. நான் யதார்த்தமா ஏதோ சொல்ல போக அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஏதோ சொல்லிருக்காங்க. சம்மந்தி அம்மா மனசை கஷ்டப்படுத்தணும்னு நான் என்னைக்குமே நினைக்க மாட்டேன் மாப்பிள்ளை. ஆனா எதுவா இருந்தாலும் வெளியே யார்கிட்டயும் சம்மந்தி அம்மா பத்தி பேசியிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிருக்க மாப்பிள்ளை. என்னது நீங்க என்கிட்ட எல்லாம் போய் மன்னிப்பு கேட்டு இருக்கீங்க? நீங்களே எனக்கு அம்மா தானே. இல்ல மாப்பிள்ளை, இருந்தாலும் என்னால உங்க மனசு காயப்பட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க அம்மா பத்தா எனக்கே தெரியுமே. நீங்க பேசின விஷயத்துல கண்டிப்பா எதுவும் தப்பு இருந்திருக்காது. ஏன்னா அப்படி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்ற ஆளும் நீங்க கிடையாது. என்ன வெளியாளுங்க கிட்ட எதுக்கு சொல்லிட்டீங்கன்னு தான். சரி விடுங்க, நீங்க கவலைப்படாதீங்க. மீனா, உண்மையிலேயே மாப்பிள்ளைக்கு ரொம்ப நல்ல மனசுடி. வேற யாரா இருந்திருந்தாலும் எங்க அம்மா பத்தி நீங்க எப்படி தப்பா பேசலான்னு என்கிட்ட ஒரு வார்த்தையாவது கேட்டிருப்பாங்க. ஆனா மாப்பிள்ளை இப்ப கூட என் மனசு நோக்குற மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசல பாத்தியா? அம்மா அவருக்கு எப்பவுமே உன் மேல பாசமும் மரியாதையும் இருக்குமா. உண்மையிலேயே அவர் இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளை மாதிரி தாண்டி. இப்ப என்னால நீங்க ரெண்டு பேரும் பேசிக்காம வேற இருக்கீங்க. அம்மா நான் தான் சொன்னேன்ல, அவரால ரொம்ப நாளா என் மேல கோவமா இருக்க முடியாது. நீ அதை நினைச்சு கவலைப்படாத. போய் சாப்பிடு போ. தேவையில்லாம கோவப்பட்டு பேசினது நீங்க. இப்ப எதுக்கு கடவுளை குற்றம் சொல்றீங்க? மொத்தத்துல உங்க மேல தப்பே இல்லைன்னு சொல்ல வரீங்கல்ல? நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. அப்போ உங்களுக்கு மனசாட்சி இருக்கு, எங்களுக்கு இல்ல. நீங்க நல்லவங்க, நாங்க கெட்டவங்களா? நான் சொல்றதுல இருக்க நியாயம் எல்லாம் உங்களுக்கு புரியாது. எப்பவும் நீங்க நினைக்கிறது மட்டும் தான் நடக்கணும்னு நினைக்கிறீங்க. நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. நீங்க நடந்துக்கிறது அப்படிதானே இருக்கு. அப்புறம் எப்படி நடந்ததை நினைக்க கூடாதுன்னு சொல்றீங்க நீங்க? முகத்தை கூட பார்க்காம போறீங்க. அப்ப நான் உங்களுக்கு வேண்டாதவள் ஆயிட்டேன்ல. இரவும் வரும் பகலும் வரும், உலகம் ஒன்றுதான். உறவு வரும் பகையும் வரும், இதயம் ஒன்றுதான், இதயம் ஒன்றுதான். என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கீங்களா? உங்ககிட்ட பேச வந்த பாருங்க, என்ன சொல்லணும்? நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது. இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் உள்ளாய் மாறியது. இப்ப பாடுறத நிறுத்துறீங்களா இல்லையா? கோவப்படுற மாதிரி நடந்துக்கிட்டு இப்ப சும்மா சமாதானப்படுத்துறதுக்காக பாட்டு வழியா சொல்லிட்டு இருக்கீங்களா? காலையில இருந்து என் முகத்தை கூட பார்க்காம மூஞ்சி திருப்பி வச்சுட்டு போயிட்டு இருக்கீங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நான் அழுகை அடக்கிட்டு இருக்கேன். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதென்றோ. நான் சொல்றத கேட்டு யாரும் பதட்டப்படக்கூடாது. கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. உங்க வீட்டை கைப்பற்றணும்னு சிந்தாமணி ரொம்ப உறுதியா இருக்காங்க. இன்னும் 2 நாள்ல உங்க வீட்டை ஏலத்துக்கு விடணும்னு முடிவு பண்ணி அவங்க பைனான்சியல் தரப்புல இருந்து கோர்ட்ல பேசி ஆர்டர் அனுப்பியிருக்காங்க.